சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 குதிரை யுத்தநாளாக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். இந்த வசனத்தை கேட்டு கொடுக்குற தேவ ஜனங்களே, பிள்ளையோட பரீட்சையில் ஒரு ஜெயம், பிஸ்னஸில் ஒரு ஜெயம், திருமண வாழ்க்கையில் ஒரு ஜெயம், எது எடுத்தாலும் ஜெயம் காண வேண்டுமா? கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேதம் சொல்கிறது. ஆகவே நம் எல்லா கருத்தும் உண்மையாக இருந்தால் ஜெயம் நமக்கு நிச்சயமாக வரும். கர்த்தருடைய ஜெயம் நமக்கு வரும். கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அதிகாலை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஜெயத்தோடு வாழ நாம் கர்த்தரை தினதினம் தேட வேண்டும். கர்த்தரை ஆராதித்து அவரை ஸ்தோத்திரித்து நன்றி மணிகள் ஏறெடுக்கும்போது கர்த்தர் மிக்க மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நோக்கங்களை நிறைவேற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவை சோத்திரங்கத்தாவை ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் சபைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் வைத்திருக்கின்ற தெய்வ நோக்கம், தெய்வ திட்டம், ஆண்டவரை தெய்வ தரிசனம் எல்லாம் ஆண்டவரை பூர்ணமாக நிறைவேற எங்களுக்கு கிருபை தாங்கராஜா. ஜெயத்தோடு வாழ கிருபை தாங்கராஜா. ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாங்கராஜா. எல்லா காரியத்தையும் தகப்பனே, உலக வாழ்க்கையில் தகப்பனே எத்தனையோ காரியங்கள் இருக்குது ராஜா. படிப்பு காரியம், வேலை காரியம், திருமண காரியம், பிஸ்னஸ் காரியம் என்று ஊழியம், ஆண்டவரே ஊழியத்தில் கூட ஜெயத்தை கொடுங்க தகப்பனே. எல்லா காரியத்தையும் ஜெயத்தை கொடுங்கப்பா. சோத்திரங்கத்தாவே ஆண்டவர், எங்கள் மக்களுக்கு தகப்பனே ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போவதற்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன்.